Good morning, children. இன்னைக்கு நம்ம 5th exercise பார்ப்போம். Prepare the trial balance from the following balances of Rajesh as on 31st March 2017. Bills receivable பாருங்க. பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு பார்த்தோன்னா பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது பிஸ்னஸுக்கு வர வேண்டியது பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு. அதனால் அது வந்து நம்மளுக்கு ஆசெட். அப்போ நம்ம அதை எங்கே போடணும்? டெபிட்டில் போடணும். பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது செலவு. அப்போ எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால அதையும் நம்ம டெபிட்டில் போடணும். கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்படிங்கிறப்ப அதுவும் எக்ஸ்பென்சஸ், ஸோ டெபிட். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு பெற்ற தள்ளுபடி, அப்போ வருமானம், அப்போ அது கிரெடிட்டில் போடணும். கேஷ் இன் ஹேண்ட் அசெட் தான், அது டெபிட்டா. தென் பாருங்க ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம அது டெபிட்டில் போடணும். சன்ட்ரி டெப்டாஸ் அது நம்ம டெப்டாஸ் கிரெடிட்டாஸ் ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன். இங்கே டி வந்திருக்கு, அதனால் நம்ம டி டெபிட்டில் போட்டணும். பில்ஸ் பேயபிள் அப்படின்னு பார்க்குறப்ப பில்ஸ் பேயபிள்னா செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. அப்போ அது லைபிலிட்டி எங்கே வந்துடணும்? கிரெடிட்டில் வரணும். அதேமாதிரி கேபிட்டலும் லைபிலிட்டி கிரெடிட்டில் வரணும். ஓகேயா? இப்போ இதெல்லாம் நம்ம வந்து ட்ரையல் பேலன்ஸ் போட்டு இந்த புக்ஸ் ஆஃப் ராஜேஷ் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் போட்டுக்கோங்க. சீரியல் நம்பர் போட்டு நேம் ஆஃப் அக்கௌண்ட் லைனாக எழுதணும். லைனும் எழுதிட்டோம். தென் எல்எஃப் போட்டுக்கணும். டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ். இப்போ பில்ஸ் ரிசீவபிள் பாருங்கள், டெபிட். பேங்க் சார்ஜஸ் டெபிட், கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் டெபிட், தென் discount received credit, cash in hand debit, drawings debit, sundry debtors debit, bills payable credit, capital credit. ஓகேயா? இப்போ நம்ம இந்த டெபிட் காலம் ஃபுல்லாகவும் கிரெடிட் காலம் ஃபுல்லாகவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். 39,200. ஓகே சில்ட்ரன், கிளியரா? Next, the following balances are extracted from the books of Ravichandran on 31st December 2016. Prepare the trial balance. Okay. இப்போ இந்த ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம முதல்ல என்ன பண்ணிக்கிறோம்? எது எங்கே வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். கேபிட்டல் அப்படிங்கிறப்ப அது கிரெடிட், டெட்டாஸ் டெபிட், ரெண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறப்ப வருமானம், அப்போ அது கிரெடிட். தென் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா லைபிலிட்டி அப்படிங்கிறப்ப நம்ம அதுவும் கிரெடிட்டில் போடணும். தென் கிரெடிட்டாஸ் கிரெடிட், ப்ரெமிசஸ் அப்படிங்கிறப்ப அசெட் டெபிட், ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட், தென் சேல்ஸ் வந்து கிரெடிட். ரிட்டன் இன்வர்ட் அப்படிங்கிறப்ப நம்ம சேல்ஸ் பண்ணது ரிட்டன் வந்திருக்கு, இப்போ அது வந்து நம்மளுக்கு டெபிட்டில் போடணும். டிஸ்கவுண்ட் அலவுட் அப்படிங்கிறப்ப லாஸ் அது, அதனால் அதை டெபிட்டில் போடணும். தென் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அப்படிங்கிறது இன்கம் கெயின் அது, ஸோ அது கிரெடிட்டில் போடணும். வேஜஸ் எதுவும் கொடுக்கல அப்படின்னா பெய்டுன்னு தான் எடுத்துக்கணும். எக்ஸ்பென்சஸ் டெபிட், சேலரி டெபிட், தென் கமிஷன் பெய்டு அதுவும் டெபிட்டு. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால அதுவும் டெபிட்டு. ஓகேயா? இந்த எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே டெபிட்டில் போட்டிருக்கோம். ஓகேயா? தென் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதை வந்து நாம் இந்த புக்ஸ் ஆஃப் பாஸ்கெட் ட்ரையல் பேலன்ஸஸ் ஆன் 31/3/2017 போட்டுக்கோங்க. எல்லாமே கிளியராக அந்த டேட் அந்த சீரியல் நம்பர் போட்டு எழுதணும். சரி, இந்த புக்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் ட்ரையல் பேலன்ஸ் as on 31/12/2016. இதில் நம்ம சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், லெட்ஜர் ஃபோலியோ, டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் போட்டுக்கிறோம். இதில் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் கிரெடிட், டெட்டாஸ் டெபிட், ரெண்ட் ரிசீவ்டு கிரெடிட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் கிரெடிட், லைபிலிட்டி, கிரெடிட்டாஸ் அதையும் லைபிலிட்டி, ப்ரெமிசஸ் அசெட், தென் ஓப்பனிங் ஸ்டாக்கு, பர்ச்சேஸ், சேல்ஸ் கிரெடிட், ரிட்டன் இன்வர்ஸ் டெபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் டெபிட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கிரெடிட், தென் வேஜஸ் டெபிட்,
salary debit, commission paid debit, general expenses 2000 அதுவும் debit. இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லாமே இப்போ டெபிட் காலம் கிரெடிட் காலம் ரெண்டும் தனித்தனியாக ஆட் பண்ணணும். டெபிட் காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். அதே மாதிரி கிரெடிட் காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணால் ரெண்டு டோட்டலும் ஈக்குவலாக வரணும். இப்போ டோட்டலில் 9 போட்டுட்டு டோட்டல்னு போட்டு ரெண்டு காலமும் 2,35,100 2,35,100 ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஓகேயா? அப்போ தான் கரெக்டாக நம்ம போட்டது. ஓகேயா? இப்போ அடுத்த சம் பாருங்கள். 7th சம் அதே மாதிரி தான். From the following balances, prepare trial balance of Bhaskar as on 31st March 2017. Transfer the difference if any to suspense account. இவங்களே இங்கே டிஃப்ரென்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. எதுவுமே சொல்லலை அப்படின்னா நம்ம அது டேலி தான் ஆகணும். ஓகேயா? நம்ம சம்மு வந்து டேலி ஆகலை அப்படின்னா எல்லாரும் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு டேலி பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ப்ராக்டிக்கலாக அப்படிங்கிறப்ப நம்ம அப்போதைக்கு நீ ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அப்போதைக்கு உனக்கு ட்ரையல் பேலன்ஸ் டேலினா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போட்டு வச்சுட்டு அப்புறம் நம்ம ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிடணும். இங்கே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படி பார்க்குறப்ப அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா தான் நம்ம சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் போடணும். ஓகேயா? இப்போ பாருங்கள், இதில் ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறப்ப அசெட். அப்போ எங்கே வந்துடணும்? டெபிட். கேபிட்டல் கிரெடிட். சேல்ஸ் கிரெடிட். சேலரி டெபிட். பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது லைபிலிட்டி. அப்போ கிரெடிட் சைடில் வரணும். தென் டெலிஃபோன் சார்ஜஸ். டெலிஃபோன் சார்ஜஸ் டெபிட். எக்ஸ்பென்சஸ் கிரெடிட்டாஸ் கிரெடிட். பர்ச்சேஸ் டெபிட். டெட்டாஸ் டெபிட். ஓகே. தென் இங்கே அடுத்தது கேரேஜ் இன்வேர்ட்ஸ் அப்படின்னா சேல்ஸ் பண்ணி கேரேஜ் இன்வேர்ட் அப்படின்னா உள்தூக்கு கூலி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுவும் செலவு தான், எக்ஸ்பென்சஸ் தான். அதனால் அதை டெபிட். பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு அது அசெட், அதனால் டெபிட்டில் போடணும். கமிஷன் ரிசீவ்டு கிரெடிட். கேஷ் அட் பேங்க் அசெட் டெபிட். ஃபர்னிச்சர் டெபிட். பிளான்ட் அண்ட் மெஷினரி டெபிட். ரிப்பேர்ஸ் வந்து செலவு அது, அதனால் அது நம்ம டெபிட்டில் போடணும். ஓகேயா? இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம், சம் எப்படி போடுறது அப்படின்னு பாருங்கள். இந்த புக்ஸ் ஆஃப் பாஸ்கர் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் அப்படி 31st March 2017 போட்டுக்கணும். ஆஸ் யூஸ்வல் அந்த காலம்லாம் போட்டுட்டு லைனாக சீரியல் நம்பர் போட்டுக்கணும். அந்த நேம் ஆஃப் அக்கௌண்ட் எழுதிக்கணும். பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது அசெட்டு. டெபிட் கிரெடிட். Sales credit, salary debit, bills payable credit, telephone charges, creditors, purchase, debtors, carriage inward, bills receivable, commission received, cash at bank, furniture, plant and machinery, repairs. இது வரைக்கும் தான் நம்மளுக்கு அங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணி பார்த்தோன்னா, ஓகே, இதில் இங்கே இருக்கிற டெபிட் காலமில் இருக்கிற அமௌண்ட் இது வரைக்கும் இங்கே கிரெடிட் காலமில் இருக்கிறத ஆட் பண்ணோம்னா இப்போ கிரெடிட் காலமில் 2,98,200 வந்துருச்சு. ஆனால் இதெல்லாம் ஆட் பண்ணுறப்ப 2,93,200 தான் வரும். இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 2,93,200. அப்போ இந்த 2,98,200லேருந்து 2,93,200 போச்சுன்னா டிஃப்ரென்ஸ் 5,000 இருக்கா? அந்த 5,000 தான் நம்ம என்னன்னு போடணும்? சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் இருந்துச்சு, டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு அவங்க சொல்லியிருக்கனால நம்ம 17 போட்டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுன்னு எழுதி அந்த 5,000 போட்டு டேலி பண்ணணும். ரெண்டு பக்கமும் ரெண்டு டோட்டலும் ஈக்குவலாக கொண்டு வரணும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? தென் 8th ஒன் பாருங்க, கரெக்ட் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ டெபிட்டில் போடுறது கிரெடிட்லேயும், கிரெடிட்டில் போடுறது டெபிட்லேயும் போட்டிருக்காங்க. அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம பார்த்தோன்னா இப்போ ஸ்டாக் அசெட் அது டெபிட்டில் கரெக்டாக இருக்குது. சேலரி பெய்டு கரெக்டாக இருக்குது. கிரெடிட்டாஸ் எங்கே வரணும்? கிரெடிட்டில் வரணும். தென் பேங்க் அது கரெக்டாக இருக்குது. கேரேஜ் இன்வேர்டு அதுவும் செலவு டெபிட்டில் இருக்குது. ரெண்ட் ரிசீவ்டு இன்கம் அது அப்போ எங்கே வந்துடணும்? கிரெடிட்டில் வரணும். சரியா? தென் டிஸ்கவுண்ட் அலவுட் அது டெபிட். பர்ச்சேஸ் டெபிட். பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறது லைபிலிட்டி, அப்போ அது கிரெடிட்டில் வரணும். ஓகேயா?
பாருங்க டெட்டாஸ் அப்படின்னா டெபிட்ல வந்துடணும். கேரேஜ் அவுட்வேர்டுனாலும் செலவு தான், அதுவும் டெபிட்ல வரணும். கேபிட்டல் கரெக்டாக இருக்கு. ரிட்டன் இன்வேர்டு, இன்வேர்டு அப்படின்னா சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அது உள்ளே வந்திருக்கு, உள் திருப்பம், அப்போ அது வந்து எங்கே வந்துடணும், டெபிட்ல. ஓகேயா, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு கரெக்டாக இருக்குது. ட்ரேட் எக்ஸ்பென்சஸ், அப்போ அதுவும் வந்து செலவில் வந்துடணும். சேல்ஸ் கிரெடிட்டாக இருக்குது. பில்டிங் வந்து டெபிட்ல வரணும். ஓகேயா, இங்கே வந்து இப்படி மாற்றி போட்டாலும் உங்களுக்கு டோட்டல் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் இதை கரெக்ட் பண்ணுங்கன்னு நம்மளுக்கு சம்ம கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம இதை மாதிரி இந்த இதெல்லாம் மாற்றி போட்டோம் அப்படின்னா, பாருங்க கரெக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அதே டோட்டல் வரணும். சரியா, டெபிட்டில் இருக்கிறது இருந்த கிரெடிட்டில் போட வேண்டியதை டெபிட்லேயும், டெபிட்டில் போட வேண்டியதை கிரெடிட்லேயும் போட்டிருந்தாங்க. அதையெல்லாம் நம்ம இப்போ கரெக்ட் பண்ணி இங்கே போட்டு ரெண்டு டோட்டலும் டேலி பண்ணி காமிக்கணும், அவ்வளோதான். ஓப்பனிங் ஸ்டாக், சேலரி, கிரெடிட்டார் வந்து சம்பளம் எங்கே கொடுத்துருந்தாங்க, டெபிட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம அதை கிரெடிட்டில் போட்டோம். அதே மாதிரி ரெண்ட் ரிசீவ்டும் டெபிட்டில் கொடுத்துருந்தாங்க, கிரெடிட்டில் போட்டிருக்கோம். தென் பில்ஸ் பேயபிளும் டெபிட்டில் இருந்துச்சு, கிரெடிட்டில் போட்டாச்சு. கேபிட்டல்லாம் அப்படியே தான் கரெக்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த ரிட்டன் இன்வேர்டு வந்து கிரெடிட்ல இருந்துச்சு, டெபிட்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கேரேஜ் அவுட்வேர்டு டெட்டாஸ்லாம் கிரெடிட்ல இருந்ததை நம்ம டெபிட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதே ட்ரேட் எக்ஸ்பென்சஸும் கிரெடிட்ல இருந்துச்சு, டெபிட்டுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி பில்டிங்கும் டெபிட்டுக்கு வந்திருக்கு. ஓகேயா, இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ டோட்டல் வந்து ரெண்டுக்குமே என்ன தான் வருது, சேம் டோட்டல் 7,44,000 ஈக்குவலாக வந்துடணும் ரெண்டும். ஓகே சில்ட்ரன், கிரெடிட்டா கரெக்டா, எது டெபிட்டில் வரணும் எது கிரெடிட்டில் வரணும் அப்படிங்கிறத இங்கே சரி பண்ணி போட்டோம்னா, இங்கே தான் டோட்டல் கரெக்டாக தானே இருக்குது, அப்போ ட்ரையல் பேலன்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம அதை செக் பண்ணணும். டெபிட்டு கிரெடிட் பேலன்ஸும் டெபிட் பேலன்ஸும் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு நம்ம பார்க்கணும். ஓகே சில்ட்ரன், கிளியரா? அவ்வளோதான், இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இந்த எக்ஸசைஸ்லாம் போட்டு இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஓகே சில்ட்ரன், தேங்க்யூ.